தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. சுகாதார அமைச்சகம் மற்றும் CGHS 26/3/2024 அன்று CGHS பிளாஸ்டிக் கார்டு வழங்குவதிலே தற்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறையை மாற்றி சென்ட்ரலைஸாக இருப்பதை மாற்றி டீசென்ட்ரலைஸ் செய்து அதற்கான உத்தரவினை வெளியிட்டிருக்கிறது. தற்பொழுது உள்ள நடைமுறையின்படி ஒரு CGHS பயனாளருக்கு கார்டு வழங்கப்பட வேண்டும் என்றால் அந்த கார்டானது சென்ட்ரலிலே, அதாவது ஒரு இடத்திலே அச்சடிக்கப்பட்டு அங்கு இருந்து அனைத்து பகுதிகளுக்கும் விநியோகம் செய்யப்பட்டது. இதனால் நிறைய காலதாமதம் என்பதை அனைவரும் உணர முடிந்தது. ஒரு கார்டு வழங்குவது என்றால் மாத கணக்கிலே கூட இந்த கார்டு வழங்குவதிலே தாமதம் ஏற்பட்டது என்பதை அனைவரும் அறிய முடிந்தது. இந்த தாமதத்தை தவிர்ப்பதற்காகவும் உடனுக்குடன் அந்த CGHS கார்டை வழங்குவதற்காகவும் அந்த கார்டினை தயாரிக்கக்கூடிய அந்த பணியினை சம்பந்தப்பட்ட மாநிலத்திலே இருக்கக்கூடிய அடிஷனல் டைரக்டர் CGHS, அந்த நகரத்திலே இருக்கக்கூடிய அடிஷனல் டைரக்டர் CGHS இனி அந்த பணியானது பகிர்ந்து அளிக்கப்பட்டு இருக்கிறது. இது தலைநகர் டெல்லிக்கும் பொருந்தும். இனி இது தலைநகர் டெல்லியாக இருந்தாலும் சரி, சென்னையாக இருந்தாலும் சரி, அங்கங்கே அவரவர்களே இனி இந்த கார்டினை அச்சடித்திருவார்கள். இந்த ப்ராசஸ் என்பது முழுமையாக வரக்கூடிய 25 ஏப்ரல் 2024க்குள்ளாக முடித்திட வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒருவருடைய CGHS கார்டு தொலைந்து போனாலோ அல்லது வேறொரு கார்டு வழங்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் ஏற்பட்டாலோ 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி டூப்ளிகேட் கார்டு பெறுவதற்கான அந்த வசதியும் இந்த ஆணையிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆக இந்த ஆணையின்படி இனி CGHS கார்டு பெறுவதாக இருந்தாலும் சரி அல்லது டூப்ளிகேட் கார்டு பெறுவதாக இருந்தாலும் சரி, அடிஷனல் டைரக்டர் CGHS அவர்களை அணுகி இந்த சலுகையை பெற முடியும். இதுதான் 26/3/2024 முக்கியமான நோக்கமாகும். என்ன நண்பர்களே, மீண்டும் சந்திப்போமா? அன்புடன் KVS.